ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் மொட்டு. நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நான் ஒரு ப்ளவுஸ் பீஸ் எப்படி ஆரி மகம் ஒர்க் மார்க் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதுக்கு பேப்பர் பீஸில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கு வித்து 2.5 இன்ச்சஸும் அண்ட் அதோட ஷோல்டர் 2.5. ஸோ டோட்டலாக இந்த ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து 5.5க்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்டிச்சிங் அலவன்ஸ் போகும் இல்லையா ஆம் ஹோலில், அதோட தென் பேக் நெக் வித் ஹைட் 8 இன்ச்சஸ் வச்சு ஒரு நார்மல் யூ நெக் போல் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆம் ஹோல் 1.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். பெட்டர் நீங்கள் ஆரி மகம் ஒர்க் எது பண்ணாலுமே நீங்கள் ஒரு பேப்பரில் ஜஸ்ட்டு நீங்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இது பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். ஸோ பேக்கோட ஒரு பக்கம் இது 10 இன்ச்சஸும் அண்ட் அலவன்ஸ் 1.5 இன்ச்சஸ் வரைக்கும் நான் விட்டுருக்கேன். இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் நிறைய பேப்பர்ஸ் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் பெரிய ஷீட்டாக உங்களுக்கு ஃபுல் அளவுக்கு வேணும். இது டோட்டலி ஃபார் பிகினர்ஸ், ஈஸியாக நீங்கள் எப்படி மார்க் பண்ணலான்றதுக்காக. ஸோ அந்த ஷீட்டில் ஒரு பக்கம் வச்சு இது ஒரு பக்கம் ப்ளவுஸை 2ஆக மடித்து அந்த மார்க் பண்ணிங்களா, அந்த மாதிரி நீங்கள் பேப்பரில் போட்டுட்டு ஒரு பக்கம் வச்சு ஒரு கழுத்தை ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. நான் இதில் கழுத்து ரொம்ப க்ளோஸாக இருக்குன்றதுனால 2 சென்டிமீட்டர்ஸ் சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணி கழுத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் விருப்பம், நீங்கள் என்ன நெக் டிசைன் யூஸ் பண்ணுறீங்களோ. பட் ஆனால் மார்க்கிங்காக நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இன்னொரு பக்கமும் இந்த பேப்பரோட இதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ப்ளவுஸோட ஷேப் உங்களுக்கு கிடச்சிரும். அதாவது பேக்காக இருந்தாலும் ஃப்ரண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக நீங்கள் மார்க் பண்ண மெஷர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த 2 சென்டிமீட்டர் நான் அந்த சாதா யூ நெக்லேருந்து லைட்டாக வெளியில் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்புறம் நான் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் அந்த கழுத்தை. ஸோ இது நீங்கள் அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சும் போடலாம், இல்லை சாதா கையிலே போட்டுக்கோங்க. நான் அந்த மார்க் பண்ணதை அழிச்சிட்டு இப்போ ட்ரா பண்ணுறதுக்காக தான் நான் அதை இது பண்ணேன். இந்த டிசைன் நான் நெட்லேருந்து எடுத்தேன். ஸோ சிம்பிளாகவும் இருக்குன்னு இந்த டிசைனை தான் இப்போ நாம் அந்த பேப்பரில் நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த சேம் டிசைன் வரைஞ்சாச்சு. அந்த நெக்லைனுக்கு அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன் நான். அது என்னன்றது நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரை 2ஆக ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த டிசைனை பார்த்து அப்படியே வரைஞ்சிக்கோங்க. ஒரு சைடாக டிசைன் பண்ணி வரைஞ்சிக்கோங்க, எந்த டிசைனாக இருந்தாலும். இப்போ டிசைன் பண்ணி வரைஞ்சதுக்கப்புறம் அந்த பேப்பரை பின்பக்கமாக எடுத்து எங்கே டிசைன் போட்டிங்களோ அதுக்கு பின்னாடியே ஒரு தடவை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைட் பேப்பரை இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பின்னாடி வரைஞ்சிருக்க டிசைன் தெரியும். 2-3 தடவை நீங்கள் வரையணுன்னாலும் உங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்லைனில் நான் ஏன் கேப் விட்டுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன போடணும் ஸ்டோன் செயினில் நான் கையால் பென்சிலாலே அதுக்கு கேப் விட்டுருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நெக்லைன் வரைஞ்சதுக்கப்புறம் பண்ணிப்பேன். ஸோ அடுத்த ஸ்டெப் இதில் பார்த்தீங்கன்னா பட்டர் ஷீட். நீங்கள் பட்டர் ஷீட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கார்பன் பேப்பரும் யூஸ் பண்ணலாம். கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணுறது இந்த ப்ளவுஸ்க்கு நான் ஸ்லீவ் போடும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இது ஒரு பட்டர் ஷீட்டில் எப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பண்ணுறாங்க இல்லையா ஆரி மகம் ஒர்க்கில், அதை எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வரைஞ்சதுக்கு மேலே உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ, ஃபுல் ப்ளவுஸ் லென்த்துக்கு போடுறீங்கன்னா நீங்கள் அந்த ஷீட் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஷீட்டை ஓரமாக நீங்கள் வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த டிசைன் மட்டும்தான் வேணும், ஸோ அதை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கையை வச்சு தேய்ச்சி விட உங்களுக்கு அந்த டிசைன் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ கையை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒரு மார்க்கரை வச்சு நம்ம அது மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நகராமல் இருக்கணும் இல்லையா, நகர்ந்தாலும் நமக்கு பாயிண்ட் தெரியணுன்றதுக்காக நான் ஷோல்டரோட ஜாயினிங் பாயிண்ட்டை மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை நகர்ந்தாலுமே அந்த மார்க்கிங்கை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கி ஸ்டேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது ஸ்டேபிளாக வச்சதுக்கப்புறம் இந்த டிசைனை இப்படி கையால் தேய்ச்சி விட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு அழகாக எவ்வளோ அழகாக ட்ரேசிங் பாருங்கள் கிடச்சிடுச்சா. இந்த டிசைனை நீங்கள் அதில் தெளிவாக ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இது எதுவுமே உங்களுக்கு ஒரு ஒர்க்காகவே தெரியாது. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுவீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுவீங்க. ஸோ எந்த ஒரு பயமுமே வேணாம், ஆரி வராதோ நம்மளுக்கு மகம் ஒர்க் இது அப்படி இப்படின்னு உங்களுக்கு எதுவும் வேண்டாம்.
ஸோ பயம் இல்லாமல் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரியே இந்த டிசைனை ஃபுல்லாகவே வந்து ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது விட்டுருக்கீங்க அப்படின்னா கையால் ஒரு தடவை அப்படி பேப்பரை வந்து தடவி இது பண்ணிங்கன்னா எந்த இடத்துல ட்ரேஸ் விட்டுருக்கீங்களோ அது அழகாக வந்து தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபுல்லாகவே இப்படி ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்லைன் மட்டும் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். அதில் பென்சிலால் நான் போட்டதெல்லாம் ட்ரேஸ் பண்ணல. ஸோ எது ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு போட்டதுனால மட்டும். ஸோ நான் ஒரு தடவை கையால் வந்து இது பண்ணி பார்த்துட்டு நான் எதுவும் வந்து மிஸ் பண்ணலை. என்ன இதை எதில் மார்க் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிடி மார்க்கரால் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு ப்ராமினெண்ட்டாக தெரியணுன்றதுக்காக. இல்லைன்னா சாதா பெனில் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசைன் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பட்டர் ஷீட்டில் இப்போ மார்க் பண்ணியாச்சு. இந்த பட்டர் ஷீட்டோட விலை பார்த்திங்கன்னா 5 rupees ஒரு பேப்பர். நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா தெரியும். இப்போ இந்த ப்ளவுஸ் பீஸ் தான் வந்து நான் ஒரு சாரீ வாங்கியிருந்தேன், அதில் வந்து அட்டாச் ஆகிருந்தது. ஸோ அதுலேயே வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இந்த கிளாத்தில் தான் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் ப்ரிஃபரபுளாக சில்கில் பண்ணிங்கன்னா நல்லா வரும். ஸோ அதோட பேஸில் வந்து ஒரு லைன் ஒன்று நான் போட்டுக்கிறேன். ஸோ மடித்து தைக்கிற அளவுக்கு நீங்கள் விட்டுட்டு அந்த இதை வந்து நீங்கள் ஒரு லைன் வந்து வரைச்சிக்கோங்க. இது மேலே நம்ம அந்த கட் பண்ணி வச்சோம் இல்லையா பேட்டர்ன் பீஸ், அதை வச்சு நம்ம ஒரு ஃபுல் இது மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ வேறு கலர் சாக் பீஸ்லேயே நான் பண்ணி பார்க்குறேன், வந்து மார்க் ஆகலை, உங்களுக்கு விசிபிளாக இல்லை. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் பின்ஸ் இந்த மாதிரி எடுத்து இந்த பேப்பர் எங்கேயும் பறக்காமல் இந்த லைன் எட்ஜாக வச்சு நான் அந்த ஒரு பக்கம் வந்து அந்த பேட்டர்னை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் சாக்கால் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இதே அந்த சென்டரை மார்க் பண்ணிவிட்டு இந்த பேப்பரை இன்னொரு அந்த சைடு பக்கம் இருக்கு இல்லையா, ரைட் அண்ட் லெஃப்ட், ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் சைடு வச்சும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் பேட்டர்ன் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பக்கம் வந்து பேட்டர்ன் நான் மார்க் பண்ணுறேன். சேம் வந்து நீங்கள் அதை நகராமல் கரெக்டாக வந்து பின் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ பேட்டர்ன் மார்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டும் வந்து கரெக்டாக இருக்கும். ஆரியில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம், அழகாக வந்து நம்ம பேக் பீஸோட ஃபுல் மெஷர்மெண்ட் வித் ஆர்ம் ஹோல் அண்ட் ஷோல்டரோட மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி வந்து ஆரி காட்டில் ஸ்டாண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்றதை பாருங்கள். கீழே நம்மளுக்கு வந்து இந்த மடித்து தைக்கிற மட்டும்தான் இருந்தது இல்லையா, ஸோ அதனால் வந்து கீழே நம்ம ஒரு கிளாத் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டில் நீங்கள் எப்பயும் போல் போட்டலாம். முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அதை பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி காட்டில் ஸ்க்ரூவோடு இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபிக்ஸ் எடுக்கும்போது அதில் இன்னொரு அட்டாச்மெண்ட் டைட்டன் பண்ணுறதுக்காக இருக்கும், அதை வந்து தொலைச்சிடாமல் பாருங்கள். இதான் அந்த ஸ்க்ரூ நான் சொன்னதை. இப்போ இது வந்து 16 inch ஸ்டாண்ட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 18 inch ஸ்டாண்டும் ரொம்ப மோஸ்ட் ப்ரிஃபரபிள். ஏன்னா நிறைய ஃபுல்லாக ப்ளவுஸ்க்கு போடணுன்னாலும் 18 inch வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ அந்த மார்க்கிங்ஸ்க்கு ஃபுல் ஷோல்டர் ஆர்ம் ஹோல்லாம் வரணும்னு தேவை கிடையாது. நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த ஷோல்டர் பீஸும் நெக் பீஸ் கண்டிப்பாக இதுவாகக்கூடாது. கீழே நீங்கள் எது வரைக்கும் டிசைன் போடுறீங்களோ அந்த பீஸ் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரேம்குள்ளே இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரேமை டைட்டன் பண்ணுங்கள். இதில் ரொம்ப வந்து முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, உடனே எடுத்து ஃபுல்லாக அப்படியே இழுத்து வந்து பண்ணிங்கன்னா சரி வராது. ஃபஸ்ட்டு ஒரு 60% வந்து டைட் பண்ணணும். ஜஸ்ட்டு டைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ 2 பக்கமும் கிளாத்தை பிடிச்சிட்டு டைட் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இப்போ எல்லா சைடில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது அழுத்தி ஸ்டாண்டை பிடிச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் 60% தான் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா ஃப்ரேம் வந்து எகிரிடும் வெளியில். சரிங்களா? ஒரு இடத்துல கூட எட்ஜ்லலாம் வந்து ஷ்ரிங்கேஜ் இல்லாமல் கிளாத்தை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா சைடும் வந்து அந்த கிளாத்தை வந்து இழுத்ததுக்கப்புறம் அந்த ஷ்ரிங்கேஜ் வந்து கொஞ்சம் கூட இருக்காது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா இழுத்து இது பண்ணதுக்கப்புறம்
கிளாத் வந்து டேமேஜ் பண்ணாமல் இழுக்கணும். பிகினர்ஸ் ரொம்ப 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 முக்கியம். கிளாத்தை டேமேஜ் பண்ணாமல் இழுங்க. கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. பார்த்திங்கன்னா ஒரு ட்ரம்மை வந்து நம்ம டேப் பண்ணால் சவுண்ட் வர மாதிரி வரணும். அந்த அளவுக்கு பண்ணால் தான் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஃபுல்லாக வந்து 100% டைட்டன் வைங்க முடிஞ்ச அளவுக்கு, பட் உடையாமல். ஃபுல்லாக டைட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஸ்டாண்ட் இப்போ ரெடி. இப்போ அந்த ட்ரேசிங் பேப்பர் இருந்தது இல்லையா, அந்த ட்ரேசிங் பேப்பரில் நான் ஃபுல்லாக வந்து அந்த டிசைன் லைன்ஸ் மேலே ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்றது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ அந்த ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் பேப்பரில் நம்ம டிசைன் வரைஞ்சி வச்சோம் இல்லையா, எட்ஜஸ்க்கான நமக்கு அந்த போடுற அளவுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சென்டர் லைன் வரைஞ்சிட்டு அந்த பேப்பரையும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார் பிகினர்ஸ். ஸோ அந்த பேப்பரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே நீங்கள் அழகாக ட்ரேசிங் பேப்பர் வச்சு அதை பின் வச்சு ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கோங்க. பேப்பரோடையே ஃபிக்ஸ் பண்ணுங்கள், தப்பில்லை. மேலே வந்து ஜஸ்ட்டு கிளாத்தில் கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு ட்ரேசிங் பேப்பரும் அந்த கிளாத்தும் இருக்கிற மாதிரி பின் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ஸ்டெபிலிட்டி வேணும் இல்லையா, அதனால் நான் கீழே பேப்பரோடு சேர்த்து இப்போதைக்கு நான் பின் பண்ணிக்கிறேன். இப்போ பின் பண்ணதுக்கப்புறம் சைட்ஸ், ஹார்ம் ஹோலில் இருக்கிறது, இந்த இடம் எல்லாத்தையுமே வந்து பின் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து அடுத்தது நம்ம ட்ரேசிங் பவுடர் அது வந்து போட போகிறோம் இது மேலே. அது ஸோ அப்போ வந்து சுத்தமாக அது வந்து நகரக்கூடாது, எந்த விதமான பேப்பரில் பல்ஜும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்து பேப்பரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கீழே இருக்கிற பின்னை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க பேப்பரை நான் வந்து எடுத்துடுறேன். ஸோ கரெக்டாக வந்து உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த லைன் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து கெரோசின் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நான் வந்து கெரோசின் யூஸ் பண்ணுறது கிடையாது ஆரி ஒர்க்குக்கு. ஸோ இதுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன், நான் வந்து ஐ கார்டு கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. தென் அந்த வந்து சாக் பவுடர், சாக் பீஸ் நம்ம பண்ணுவோம்ல யூஸ்வல் மார்க்கிங் சாக்கு, அந்த டெய்லரிங் சாக்கை பொடியாக்கி அதில் தண்ணி ஊற்றி அதில் பஞ்சை வச்சு டிப் பண்ணி இப்போ நான் வந்து அதில் தேய்ச்சிட்டு இருக்கேன். பட்டர் ஷீட்டில் தண்ணி பட்டவுடனே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சுருங்க ஆரம்பிக்கும். அதில் எந்த ஒரு பயப்பட்டுறாதீங்க. அதில் பண்ண உடனே கெரோசின் ஒரு ஆயில் பேஸுன்றதுனால அதில் வந்து சுருங்காது. பட் ஆனால் இது நம்ம வாட்டர் பேஸாக பண்ணுறதுனால லைட்டாக சுருங்கும். ஆனால் நீங்கள் அது மேலேயே எந்த வித பயமும் இல்லாமல் நீங்கள் அந்த சாக் பவுடரை வந்து தேய்க்க ஆரம்பிங்க. ஃபுல்லாகவே வந்து அந்த காஞ்சி முடிச்சதுக்கப்புறம் ஆனால் ட்ரேஸும் ஆகிருக்கும். இந்த பட்டர் ஷீட்டும் வந்து ஃபுல்லாகவே காஞ்சிரும். எப்பயும் போல் இந்த ஒரு ஷ்ரிங்க் கூட இருக்காது. அந்தளவுக்கு உங்களுக்கு திரும்பி இந்த பேப்பர் வந்து கிடைக்கும். ஸோ வந்து அந்த பக்கம் இருக்கிறது காட்ட முடியல, பிகாஸ் நானே வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். எவ்ரி வீடியோ ஐ எம் டூயிங் அலோன். ஸோ அது வந்து கொஞ்சம் சப்போர்ட் இல்லாமல் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சாரி ஃபார் தேட் அண்ட் கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் எடுத்துட்டேன், ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா ஒரு இன்னும் 2 செகண்ட் கூட ஆகாது, அப்படியே உங்களுக்கு ஒன்றுமே இல்லாதது அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு காஞ்சிடும் பாருங்கள். நடுவில் இப்போ ஒன்றுமே இல்லையா பாருங்கள், வித்தின் அ செகண்ட் அப்படி வந்து காய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்கள் டிசைன் வந்து விசிபிளாக தெரியும். பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து காயட்டுன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே டாட்டாக விசிபிளாக உங்களுக்கு அழகாக தெரியும். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டிசைன் கெரோசினால் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் கெரோசின் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைன்ஸ் எல்லாம் இன்னும் உங்களுக்கு ப்ராமினெண்ட்டாக தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸ் மார்க்கிங் பென்சில் 10 rupees இது, அந்த மார்க்கிங் பென்சில் எடுத்து நீங்கள் அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். ஸோ அது வந்து கிளியராக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபுல் டிசைன் உங்களுக்கு வித் நெக்லைனோட இதோட உங்களுக்கு கிடச்சிருச்சு, அந்த கேப்போட. ஸோ இதுக்கு மேலே இது ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கலாம். நான் இந்த டிசைன் வந்து ஃபுல்லாக இப்போ முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து இந்த பேக் டிசைன் எப்படி ஃபுல்லாக போட்டேங்கிறத நான் அப்லோட் பண்ணுறேன். இதோட நெட் ரிசல்ட்டையும் நான் இப்போயே உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சுட்டேன். ஏன்னா ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரோஸ் அண்ட் கோல்டும் கலந்தது. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணி ஸ்டோன்ஸ்லாம் இது பண்ணி நான் மர்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.